இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பாரதிய ஜனதாவில் அதிரடி மாற்றம். கேசவ விநாயகம் பதில் என்ன? 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை மாத்திருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இருக்கு? ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு நான் என்ன காரணம் சார்? ஒரு காரணம் இல்லை. காரணம் என்ன சார்? கேமரா உள்ள விட்டுறது இல்ல, நேச்சர் சார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS தலைமை அலுவலகத்தில் அவ்வமைப்பின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், RSS தமிழகம் கேரள அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக பாரதிய ஜனதா விவகாரங்கள் குறித்தும் சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ஹரிகிருஷ்ணன், 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா மாநில அமைப்பு பொதுச் செயலர் பொறுப்பில் செயல்பட்ட கேசவ விநாயகன் மீண்டும் RSS பணிக்கு திரும்புகிறார். இனி RSS அமைப்பின் தமிழக சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளராக செயல்படுவார் என அறிவித்தார். RSS மாநில அமைப்பாளராக இருந்த கேசவ விநாயகன் 2015 மார்ச் 1 தமிழக பாரதிய ஜனதா இணை அமைப்பு பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார். 2015 நவம்பர் 27 பாரதிய ஜனதா மாநில அமைப்பு பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பொறுப்பில் இருந்த அவர் 2016, 2021 சட்டசபை, 2019, 2024 லோக்சபா தேர்தல்கள் என 4 பொதுத் தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதாவில் முக்கிய முடிவுகளை எடுப்பவராக இருந்தார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அமைப்பு பொதுச் செயலர் பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. கட்சியின் அமைப்பு பணிகள் அனைத்தும் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்பொறுப்புகளில் RSS அமைப்பின் அனுபவம் வாய்ந்த முழுநேர ஊழியர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அடுத்து இந்த பொறுப்புக்கு வரப்போவது யார் என்பது குறித்த தகவல் இன்னும் வெளிவரவில்லை. 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை மாத்திருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இருக்கு? ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு நான் என்ன காரணம் சார்? ஒரு காரணம் இல்லை. காரணம் என்ன சார்? கேமரா உள்ள விட்டுறது இல்ல, நேச்சர் சார். உங்களுக்கும் கட்சியில மூத்த இல்ல சார். இப்ப அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க சார்? பள்ளி கல்வித்துறையின் அவலம். நைனா நாகேந்திரன் ஆவேசம். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் விஷப்பூச்சு கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி பலியானதாக வெளிவந்துள்ள செய்தி மனதை பதைபதைக்க செய்கிறது. 2 நாட்களுக்கு முன் திருவாரூர் மாவட்டம் கேத்தனூர் அரசு பள்ளி வகுப்பறையில் புத்தகம் எடுக்கும்போது பாம்பு கடித்ததில் 11ஆம் வகுப்பு மாணவன் பலியாகிய நிலையில் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம் மற்றொரு அரசு பள்ளியில் நிகழ்ந்திருப்பது திமுக அரசின் கீழ் பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கும் பள்ளிகள் தானே விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் ஊர்ந்தால் என்ன, மேற்கூரை இடிந்து விழுந்தால் என்ன, மதிய உணவில் புழு நெளிந்தால் என்ன என்று அலட்சியம் காட்டும் திமுக அரசால் தமிழக மாணவர்கள் பலியானது போதும். தம் பிள்ளைகளின் உயிரை பறித்து தமிழகத்தின் எதிர்காலத்தையே சிதைக்கும் திமுக அரசை தமிழக மக்கள் துரத்தி அடிப்பர் என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேவையில்லாமல் அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். விஜய்க்கு அட்வைஸ் செய்த ஜெகன்மோகன். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் ஆந்திராவின் முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரர் சுனில் ரெட்டி மகன் திருமணம் சென்னையில் நடந்தது. இதில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டது அரசியலாகி இருக்கிறது. இது பற்றி தாவேக நிர்வாகிகள் கூறும்போது, அரசியலில் ஜெகனை தன் ரோல் மாடலாக விஜய் வைத்திருக்கிறார் என்றனர். ஜெகனை போல்தான் மக்கள் சந்திப்புகளை விஜய் நடத்துகிறார். அவரை போல வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் அணிகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெகனுக்கும் விஜய்க்கும் இடையே மத ரீதியான ஒற்றுமையும் உள்ளது. இருவருக்கும் தேசிய அளவில் உறவுகள் இல்லாததால் புதிய கூட்டணியை உருவாக்க நினைக்கின்றனர். இது பற்றி இருவரும் அடிக்கடி பேசிக் கொள்கின்றனர். அதற்கு முன்னோட்டமாக சில விஷயங்கள் திருமண நிகழ்ச்சியில் நடந்த சந்திப்பில் பகிரப்பட்டுள்ளன. சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லை பகுதிகளிலும் மத்திய மாவட்டங்களிலும் ரெட்டி சமூகத்தினர் மற்றும் கிறிஸ்தவ தெலுங்கு ஓட்டுகள் உள்ளன. திமுக வசம் உள்ள அந்த ஓட்டுகளை தன் பக்கம் திருப்ப உதவுமாறும், ஜெகனுக்கு டெல்லியில் இருக்கும் உயர்மட்ட தொடர்பை தமக்கு ஆதரவாக செயல்பட சொல்லுமாறும் விஜய் கேட்டுள்ளார். அப்போது விஜய்க்கு அட்வைஸ் செய்த ஜெகன், உங்களுக்கு எதிரி திமுக தான் என்றால் அவர்கள் குறித்து மட்டும் மேடைகளில் பேசுங்கள், தேவையில்லாமல் டெல்லியை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என கூறியிருக்கிறார் என்று தாவேக நிர்வாகிகள் கூறினர். விஜயுடன் கைகோர்த்த சசிகலா, பழனிசாமி தினகரனை வீழ்த்த வியூகம். ஜெயலலிதா தோழி சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்று திரும்பிய பின் தீவிர அரசியலில் களமிறங்க ஆசைப்பட்டார். ஆனால் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை கொடுத்த சட்ட ரீதியிலான பல நடவடிக்கைகளால் அரசியல் ஆர்வத்துக்கு அவரை தடை போட்டுக் கொண்டார். ஆனாலும் அவரது அரசியல் ஆர்வம் தணியவில்லை.
வரும் சட்டசபை தேர்தலில் தன் பங்கும் இருக்க வேண்டும் என முடிவெடுத்த சசிகலா தமிழகம் முழுவதும் கட்சி பிரமுகர்களை சில மாதங்களாக தன் வீட்டுக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி அரசூரில் தன் ஆதரவாளர்களை வரவழைத்து கூட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார். என் ஆதரவில்லாமல் தமிழகத்தில் அடுத்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என ஓங்கி ஒலித்தார். அவருடைய அந்த பேச்சை அரசியல் தலைவர்கள் பலரும் கேலியாகவே எடுத்துக் கொண்டனர். ஆனால் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் தன் சகோதரர் திவாகரன் பொதுச் செயலராக இருக்கும் அண்ணா திராவிடர் கழகம் கட்சியை தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வைத்து தென் மாவட்டங்களில் 25 இடங்களில் போட்டியிட ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து சசிகலா ஆதரவாளர் கூறியதாவது: அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட தன்னையும் அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க பழனிசாமிக்கு சசிகலா நெருக்கடி கொடுத்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த பழனிசாமி கூட்டணி கட்சியான பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கொடுத்த நெருக்கடியால் அமமுகவை மட்டும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்தார். பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என உறுதியாக தெரிவித்துவிட்டார். பன்னீர்செல்வத்துக்காக முயற்சித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினார். பழனிசாமி மீதும் அவருடன் கூட்டணி சேர்ந்த தினகரன் மீதும் கடும் கோபத்தில் இருக்கும் சசிகலா இருவரையும் வீழ்த்த துடிக்கிறார். தன் சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகம் கட்சியை நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேர வைத்துள்ளார். தாவேகா கூட்டணியில் 25 தொகுதிகளை பெற்று தென் தமிழகத்தில் அமமுக மற்றும் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என உறுதி பூண்டுள்ளார். இப்போது தாவேகாவுடன் அண்ணா திராவிடர் கழகம் கூட்டணி அமைத்துள்ளது. திவாகரனின் மகனும் கட்சியின் இளைஞரணி செயலருமான ஜெய் ஆனந்த் திவாகர் விஜயை சந்தித்து பேசி கூட்டணியை உறுதி செய்துள்ளார் என கூறப்படுகிறது. நான் தான் பெரியவன்னு இருமாப்பு வேண்டாம், பாஜகவினருக்கு அட்வைஸ். சட்டசபை தேர்தலுக்காக பாஜகவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் கமலாலயத்தில் நேற்று நடந்தது. அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் பேசியதாவது: தேர்தலுக்கு இன்னும் 50 முதல் 60 நாட்கள் கூட கிடையாது. அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணியில் பாஜக உட்பட பல கட்சிகள் உள்ளன. தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கு 20% தொகுதிகள் கிடைக்கும். அங்கு மட்டும் நாம் போட்டியிடுவதாக பாஜகவினர் கருதக்கூடாது. தேஜ கூட்டணி சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஒருங்கிணைந்து தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட வேண்டும். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கூட்டணி கட்சியினருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த முறை பலமான கூட்டணி அமைந்துள்ளது. திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும். பாஜகவில் நான் தான் பெரியவன் என்று யாரும் இருமாப்புடன் இருக்கக்கூடாது. சட்டசபை தேர்தலில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். உழைக்கும் எல்லாருக்கும் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படும். திமுகவின் ஊழல்களை வீடுதோறும் மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். உட்கட்சி விவகாரம், கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என அவர் பேசியுள்ளார். ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் தளர்வு வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி ஆவி நிறுவனத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 3 கோடி வரை முறைகேடு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் இதில் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். 2022 ஜனவரி 12 இந்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அவ்வப்போது சுப்ரீம் கோர்ட்டை நாடி ராஜேந்திர பாலாஜி ஜாமீனில் தளர்வுகளை பெற்று வந்தார். தற்போது இந்த வழக்கில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், வெளிநாடு செல்ல கோர்ட் அனுமதி பெற வேண்டும் என்ற ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் புதிய மனு தாக்கல் செய்திருந்தார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் MM சுந்தரேஷ் மற்றும் N கோட்டீஸ்வர் சிங் அமர்வில் நேற்று அந்த மனு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்த பிறகுதான் இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியும். ராஜேந்திர பாலாஜிக்கான ஜாமீன் விஷயத்தில் அவர் கேட்ட தளர்வுகளை தற்போது வழங்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். 3000 பேருக்கு தடபுடல் அசைவ விருந்து, தேர்தல் வெற்றிக்காக அமைச்சர் அசத்தல். சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் திருப்பத்தூர் தொகுதி MLAவுமான பெரிய கருப்பன் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். ஒவ்வொரு முறையும் பிரான் மலை அடிவாரத்தில் உள்ள அழகு சொக்கர் கோயிலில் வழிபாடு நடத்தி அங்குள்ள திடலில் விருந்து வழங்குவது வழக்கம். கடந்த முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு விருந்து அளித்ததால் தேர்தல் கமிஷனின் கெடுபிடிகளுக்கு ஆளானார். இதனால் இம்முறை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே நேற்று விருந்தளித்தார்.
தொகுதி முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் 3000 பேருக்கு விருந்து வழங்கப்பட உள்ளது. அனைவரும் வருக என அமைச்சர் பெயரில் கட்சி வாட்ஸ்அப் குழுவில் அழைப்பு விடுக்கப்பட்டது. நேற்று கோயில் முன்னுள்ள இடத்தில் 300 கிலோ ஆடு, கோழி இறைச்சியால் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு உணவு தயாரிக்கப்பட்டது. மதியம் 2:30 மணிக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் அங்கு வந்து அருகில் உள்ள அழகு சொக்கர் கருப்பரை வழிபாடு செய்தார். தொடர்ந்து பொட்டலுக்கு வந்த முஸ்லிம்கள் மத குருமார்கள் பாத்தியா ஓதி அமைச்சருக்கு வழங்கினர். இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் 3000 பேருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. அமைச்சரும் கட்சியினருடன் அமர்ந்து சாப்பிட்டார். அமைச்சரிடம் கேட்டபோது வழக்கம் போல் கட்சி ஒன்றிய செயலாளர் ஏற்பாடு செய்து கூப்பிட்டார், வந்து கலந்து கொண்டேன் என்றார். 2006இல் பெரிய கருப்பன் இத்தொகுதியில் முதல் முறை போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெற்றால் விருந்தளிப்பதாக கட்சியினர் நேர்ந்து கொண்டோம். அதன்படியே வெற்றிக்கு பிறகு இந்த விருந்து போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினோம். அப்போது விருந்தில் பங்கேற்ற அமைச்சர் பெரிய கருப்பன் இனிமேல் இந்த விருந்தை தானே போடுவதாக கூறி சென்று அதேபோல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பாக வழங்கி வருகிறார் என கட்சியினர் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் தினசரி தொழுகை நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதிரடி. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது நெல்லித்தோப்பு தர்கா உள்ளது. இங்கு முஸ்லிம்கள் ஆண்டு முழுவதும் தொழுகை நடத்த அனுமதி கேட்டனர். இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த ஹைகோர்ட், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை தவிர்க்க ரம்ஜான் மற்றும் பக்ரீத் நாட்களில் மட்டும் தொழுகை நடத்தலாம், அனைத்து நாட்களிலும் தொழுகை நடத்த அனுமதி இல்லை. மலையில் விலங்குகளை பலியிடுவது, அசைவ உணவை கொண்டு செல்வது, பரிமாறுவது ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டது. இதை எதிர்த்து இமாம் உசேன் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அதில் ஹைகோர்ட் விதித்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும், தர்காவில் அனைத்து நாட்களிலும் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் அரவிந்த் குமார், வரலே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: இந்த விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மையமாக வைத்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இது சமநிலையான உத்தரவாக தெரிகிறது. இந்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. எனவே ஹைகோர்ட் உத்தரவை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என உத்தரவிட்டனர். இதன்படி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தொழுகை நடத்த முடியும். விலங்குகளை பலியிடக்கூடாது என்பதும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது.